முன்பெல்லாம் வானவில் என்றாலே மழையும் அழகும்தான். கணநேர காட்சி, கணநேர மகிழ்ச்சி. இன்றோ வானவில் என்றால் அது வாழ்க்கை. கைவாள் வாழ்க்கையானது வானவில்லின் வடிவத்தால். கைவாள் வாழ்க்கையானது முருகனின் அருளால். வானவில் வாழ்க்கையின் அனைத்தையும் உள்ளடக்கிக் கொண்ட நிறக்கோட்பாடு. நிறங்கள் சில வேறாகினும் 7 வண்ணங்கள் கொண்ட வாழ்க்கை. வாழ்வின் பருவங்கள், வாரத்தின் நாட்கள், வானின் கோள்கள், ஊனின் சக்கரங்கள் என அனைத்திலும் 7 வண்ணங்கள். வண்ணத்திற்கொரு தெய்வம், வார நாட்களுக்கொரு தெய்வம், நாட்களாகி போன கோள்களுக்கொரு தெய்வம், பருவத்திற்கொரு தெய்வம் என 7 தெய்வங்கள். அனைத்தையும் 7ஆக கொடுத்த ஆறுமுகன், வாழ்க்கை என்பது அல்லில் தொடங்கி இல்லில் முடியும் என்றார். அல் என்ற கருமையில் தொடங்கி இல் என்ற நிறமில்லா நீர் வண்ணத்தில் முடியும் நம் வாழ்க்கை. ஆமாம், அதென்ன வாழ்வின் பருவங்கள் 7? 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோன்னு தானே பாட்டு பாடி வச்சிருக்காங்க. ஆனா பெண்களின் பருவங்களை 7ஆதானே சொல்லியிருக்காங்க. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். ஆண்களின் பருவங்களும் 7 தானே. பாலகன், விடலை, காளை, மீலி, மறவோன், திறவோன், முதுமகன். அப்போ நம் வாழ்வின் பருவங்கள் 7ஆகத்தானே இருந்திருக்கும். பாலகன், பேதை, காளியின் பருவம், காளியின் வண்ணம் கருமைதானே. விடலை, பெதும்பை, நீலி என்பார், நீலாம்பிகையே நீல வண்ணமாம். காளை, மங்கை, சூளி ஆனார், சூழ்கொண்ட சூளி பச்சையம்மனே. மீலி, மடந்தை, லக்ஷ்மி பருவம், இல்லக்குமையே சிவந்தவளன்றோ. மறவோன், அறிவை, மாதங்கியானால், கனகவல்லியே தங்க வண்ணமாம். திறவோன், தெரிவை, சரஸ்வதி தாயே, கலைவாணி நீயே வெண்மையின் ரூபம். முதுமகன், பேரிளம்பெண், கங்கையம்மனாம், நீரின் வண்ணம் நிர்வாண நிலையே. இப்படி வண்ணமயமான வானவில் நம் வாழ்க்கை. வானவில்லான வாழ்க்கையை முறையாக வாழச் செய்தது நம் சமயம். நம் சமயம் என்பது முருகனின் சமணம். முருகனின் சமணம் விஷ்ணுவால் ஆனது ஆசீவகம்.